ஓகே. இல்ல நான் 2வது ஸ்டெப்புக்குள்ள போயிருக்கிறேன். 2வது ஸ்டெப் நான் என்ன கேட்டிருக்கேன்டா, அப்புறம் கூப்பிடுறேன். முதலாவதாக நாம் தரவுத்தளத்தை டேட்டாபேஸை உருவாக்குவோம். இங்கே சில மாற்றங்கள், மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டியுள்ளது. நாம் இந்த மெரக்கரு ஸ்பெல்லிங் பிழையா இருக்கு. அத நீங்க இது பண்ணீங்க. இந்த மரக்கறிகளை இந்தந்த திகதிகளில் இந்த விலையில் உள்ளது என்பதை நாம் தரவுத்தளத்தில் டேட்டாபேஸ் சேர்க்க வேண்டும். அதாவது என்னன்னா, இன்ன வெயிட்டபிள் வந்து இன்ன திகதியில என்னென்ன விலைகள் அதுதான் சொல்லிடும். போன ஸ்கீமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட் இருந்தது. அத்தோடு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மரக்கறிகளின் புகைப்படங்களை ஃபோட்டோஸ் ஏரோஎஸ்3யிலும் வைத்திருக்கலாம். இதற்கான நடவடிக்கை நாம் செய்யலாமா? ஏன்டா அந்த அக்கௌண்ட் டெவலப் பண்ணி அந்த மரக்கறியான ஃபோட்டோகள் இதெல்லாம் தானே பார்க்க வழியா இருக்கும். அதால வந்து அத வந்து நாங்கள் எஸ்3ல வந்து ஸ்டோர் பண்ண வைக்க போறோம் ஃபோட்டோஸோட. சரி. இப்ப இதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் இங்க தருதுன்னு பாருங்கோ. அருமையான யோசனை. இது உங்கள் செயலியை வெறும் விலைப்பட்டியலாக இல்லாமல் மிகவும் பயனுள்ள மற்றும் விரிவான ஒரு தகவல் கருவியாக மாற்றும். நீங்கள் கேட்ட மாற்றங்கள் தேதி வாரியான விலைகள் மற்றும் புகைப்படங்கள் மிகவும் முக்கியமானவை. இவற்றை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தை இப்போது பார்ப்போம். திருத்தப்பட்ட தரவுத்தள வடிவமைப்பு ரிவைஸ் டேட்டாபேஸ் டிசைன் டைனமோடிபி. ஒரே காய்கறிக்கு வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு விலைகள் இருக்கும் என்பதால் நமது முந்தைய எளிமையான வடிவமைப்பு போதாது. இதற்கு டைம் சீரிஸ் கால வரிசை தரவு அமைப்பு மிகவும் அமைப்பு முறை மிகவும் பொருத்தமானது. மேலும் காய்கறியின் புகைப்படம் போன்ற நிலையான தகவலை தனியாக பிரிப்பது சிறந்தது. எனவே நாம் 2 அட்டவணைகளை 2 டேபிள்ஸ் உருவாக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணைனா டெய்லி வெஜிடபிள் பிரைசஸ் தினசரி காய்கறி விலைகள். நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறிகளின் விலையும் சேமிப்பது. முதன்மை திறவுகோல் பிரைமரி கீ, பிரிவு திறவுகோல் பார்ட்டிஷன் கீ. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டேட்டா வந்து அதாவது என்ன அந்த டேட்டா வந்து நாங்கள் அதான் நீங்கள் டெய்லி வெஜிடபிள் ப்ரைஸ் இந்த டேட்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதாக பாவிக்கிறோம். என்ன பார்ட்டிஷன் கீயாக பாவிக்கிறோம். வரிசைப்படுத்தல் திறவுகோல் இப்போ ஷார்ட் கீ என்றைக்க அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நேம் இங்கே வந்து வெஜிடபிள் நேம் வந்து ஷார்ட் கீயாக பாவிக்கிறோம். இந்த வடிவமைப்பு ஏன் சிறந்தது? இன்றைய விலைகள் என்ன என்று கேட்கும்போது டைனமோடிபி ஒரே ஒரு ப்ரைஸ் டேட் எடுத்துக்காட்டு 2023 போட்டிருக்கு. இதில் உள்ள ஒரு அனைத்து காய்கறிகளையும் மிக வேகமாக எடுத்து தரும். ஒரு குறிப்பிட்ட காய்கறியின் ஒரு குறிப்பிட்ட நாள் விலையும் எளிதாக பெற முடியும். சரி இதான் இதான் எங்கள்கிட்ட அந்த புதுசாக உருவாக போகிற ஸ்ட்ரக்சர். என்ன ப்ரைஸ் டேட், என்ன வெஜிடபிள் நேம், மற்ற வந்து என்ன இப்போ என்ன இது என்ன ப்ரைஸஸ் என்று போடுறோம் என்ன சந்தையில். அடுத்து வந்து அட்டவணை 2 பார்த்தோம்னா வெஜிடபிள் இன்ஃபோ காய்கறி தகவல்கள். நோக்கம் காய்கறிகளின் நிலையான தகவல்களை பெயர், புகைப்படம், விளக்கம் போன்றவை சேமிப்பது. இந்த தகவல்கள் அடிக்கடி மாறாது. முதன்மை திறவுகோல் பிரைமரி கீ, பிரிவு திறவுகோல் பார்ட்டிஷன் கீ, வெஜிடபிள் நேம் டைப் ஸ்ட்ரிங். மாதிரி திறவண்டு வாய்கள் சாம்பிள் ஐட்டமின் வெஜிடபிள் இன்ஃபோ. வெஜிடபிள் நேம் என்ன இப்போ கத்தரிக்காய். இப்போ இது வந்து வெஜிடபிள் டேபிள். இல்லை வெஜிடபிளுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இப்போ இதை இன்னும் சில மாடிஃபிகேஷன் செய்யலாம். நான் இதை வெஜிடபிள் நேம் இங்கிலீஷ்லேயும் வைக்கலாம். சில யூஆர்லாம் போய் தேடிக்கலாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வேறு இமேஜ் நேம் வாய்களை வந்து பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு நாள் எஸ்3ல ஒரு இமேஜஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க யூஆர்ல எங்கே தருது. டிஸ்கிரிப்ஷன் தமிழ், டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து போடுது. அதுமாதிரி வந்து கூடுதல் வசதி அட்வான்ஸ்ட் ஜிஎஸ்ஐ ஒரு குறிப்பிடப்பட்ட காய்கறியின் விலை வரலாற்றை ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் காட்ட விரும்பினால் டெய்லி வெயிட்டபிள் ப்ரைஸஸ் அட்டவணையில் ஒரு குளோபல் செகண்டரி இண்டெக்ஸை நீங்கள் உருவாக்கலாம். இப்போ இது வந்து அதான் இப்போ இது வந்து அட்வான்ஸ் இப்போ ஜிஎஸ்ஐ குளோபல் செக்டர் ஒரு குறிப்பிட்ட காய்கறியின் விலை வரலாற்றை ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் காட்ட விரும்பினால் அதுக்கு ஜிஎஸ்ஐ பார்ட்டிஷன் கீன்றதை நாங்கள் வெயிட்டபிள் நேம் என்று உருவாக்கி போட்டு இப்போ இந்த அந்த ஜிஎஸ்ஐ ஷார்ட் கீயை வந்து ப்ரைஸ் டேட் இது கத்திரிக்காயின் கடந்த 34 மிகமாக பயிர்கள் இதெல்லாம் இந்த இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர் இதெல்லாம் கட்டாயமாக இதில் வச்சு தான் குவாரி பண்ணுவோம். இது உங்களுக்கு போக இது விளங்கும். சரி ஏபிஎஸ் உங்களுக்கு விளங்கும் இந்த கான்செப்ட். இப்போ ஸ்டெப்ஸ் 2 பார்த்தீங்கன்னா படி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ AWS3ல வந்து எப்படி புகைப்படங்களை சேமிக்கிறதுன்னு போடுது. இப்போ AWS3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் என்பது கோப்புகளை சேமிப்பதற்கான ஒரு கிளவுட் சேமிப்பகமாகும். நாம் காய்கறிகளின் புகைப்படங்களை இங்கே சேமிக்கலாம். இப்போ செயல்முறை வந்து பார்த்தீங்கன்னா S3 என பக்கெட்டை உருவாக்குதல். உங்கள் AWS கணக்கில் உள்ளிருந்து S3 சேவைக்கு செல்லவும். கிரியேட் பக்கெட் என்ற கிளிக் செய்யும். இதில் நீங்கள் பெட்டில் பார்க்கலாம். அடுத்த இதில் பார்க்கலாம். நாங்கள் உங்கள் பக்கெட்டுக்கு ஒரு தனித்துவமான பெயரை கொடுங்கள். அப்புறம் உங்கள் பிராந்தியத்தை தேர்ந்தெடுக்கவும். முக்கியம் உங்கள் செயலி இந்த படங்களை பொதுவில் காட்ட வேண்டும் என்பதால் ப்ளாக் கோட் பப்ளிக் அக்சஸ் என்ற தேர்வை நீக்கிவிடவும். பின்னர் பக்கெட் வாசலி மூலம் பொது வாசிப்பு அனுமதியை வழங்க வேண்டும் என்று கொடுத்துட்டு விருப்பங்களை பதிவேற்றுவது.
உருவாக்கிய பக்கெட்டுக்கு சென்ற ஒவ்வொரு காய்கறி படங்களையும் பதிவேற்றவும் அப்லோட் எடுத்துக்காட்டு என்ன கட்ட என்ன கத்தரிக்காய் ஏபிஜி தக்காளி .png அப்படியான இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ இந்த புகைப்படத்தின் யூஆர்எலை பெறுதல் பதிவேற்றிய ஒவ்வொரு படத்தையும் கிளிக் செய்தால் அதன் ஒப்ஜெக்ட் யூஆர்எலை நீங்கள் காணலாம். இந்த யூஆர்எல் வெயிட்டல் இன்ஃபோ டைனமோடி இமேஜ் யூஆர்எல் புலத்தில் சேமிப்போம். ஸோ இதெல்லாம் நாங்கள் இப்போ இப்போ இதில் ஒன்று சேவோம் இதில் இந்த விஷயங்களை மற்ற பாகில் முழுமையான முதல் கட்ட நடவடிக்கை என்ற பாகில் கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் ரெஜிஸ்ட்ரி அமைக்கவும் மை வெஜ் ப்ரைஸ் ஆப்ஸ் இமேஜ் ஒரு பேரல் ரெஜிஸ்ட்ரி பக்கெட் உருவாக்கவும் அதை பொதுவில் என்ன அணுகும்படி அமைக்கவும் குறைந்த 5 காயுடன் பலன்களில் பதிவேற்றவும் ஏரோவேஸ் டைனமோடியை அமைக்கவும் வேரோவேஸ் மேனேஜ் கன்சோலில் டைனமோடிக்கு செல்லவும் வெயிட்டபிள் இன்ஃபோ என்ற முதல் அட்டவணை உருவாக்கவும் அதனால் பார்த்தீங்கன்னா இதைத்தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எப்போ செய்வோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஏரோவேஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டைனமோடி நான் ஆல்ரெடி இப்போ விசிட் பண்ணபடியாக அதில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா டைனமோடியை நீங்கள் சர்ச் பண்ணலாம். டைனமோடியை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணுங்க. சரி, இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பேஜுக்கு கொண்டு போவோம். பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இப்போ இல்லை இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கல இப்போ என்ன நடக்குமெண்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட் டேபிள் அண்ட் இதுக்கு நீங்கள் போட்டு செய்யலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் எடுத்தோன்னே கொஞ்சம் ஏற்கனவே நான் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கூடிய எப்படி வருது. ஆனால் இப்போ உங்களுக்கு எடுத்தோன்னே சில எப்படி வராது. அப்படி தான் உங்களுக்கு எடுத்தோம் வந்து நிற்கும். அப்போ மாதிரி அந்த க்ரியேட் டேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த அதான் சொல்லுது. இந்த க்ரியேட் டேபிள் பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு போகும். அதில் வந்து நீங்கள் என்ன இப்போ இந்த வெயிட்டபிள் பார்ட்டிஷன் கீ வெயிட்டபிள் நேம் என்ற கொடுத்தும் மற்ற வந்து இன்னொரு டேபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். என்ன பார்ட்டிஷன் கீ இப்போ வெயிட்டபிள் டெய்லி வெயிட்டபிள் ப்ரைஸ் என்ற 2வது அட்டவணை உருவாக்கி போட்டு நீங்கள் ப்ரைஸ் டேட் வெயிட்டபிள் நேம் நீங்கள் இது பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து அதுக்குரிய தரவுகள் விடுவோம்ல வெயிட்டபிள் ஃபாட்டோவில் நீங்கள் ஹிஸ்ட்ரி பதிவேற்றிய படங்களுக்கு காய்கறிகளையும் பெயர்களையும் அப்படி ஹிஸ்ட்ரி யூஆர்எலையும் விடவும் டெய்லி வெயிட்டபிள் ப்ரைஸ் அட்டவணையில் இன்றைய தேதியை வடிவத்தில் பார்ட்டிஷன் கீயாக பயன்படுத்தி நீங்கள் கொடுத்த விலைப்பள்ளி உள்ள தரவை உள்ளவும். இந்த 3 படிகளையும் முடித்துவிட்டால் உங்கள் செயலிக்கான தரவுதல் அடித்தளம் மிகவும் வலுவாகவிடும். அடுத்தாக இத்தரவை நோஜிஎஸ் ஏபிஐ என்பதை பார்க்கவும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு புரிகிறான் என்பதில் சந்தேகம் உள்ளதான் என்று கேட்குது. சரி, ஸோ இதான் இந்த செகண்ட் ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம்ன்ற அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.